ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அவருக்கு முன்னாடி 4 பேர் நடந்து போகிறாங்க. 4மே ரொம்ப சின்ன பசங்க தான். இந்த 4 பேரும் எப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இவர் பக்கத்தில் வந்ததும் அப்படியே சண்டையை தொடங்கியிருக்கிறாங்க. சண்டையை தொடங்கினதே இவரை திசை திருப்புறதுக்காக தான். 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சமாதானம் பண்றதுக்காக இவர் முயற்சி பண்றாரு. கடைசியில் வர வழி இல்லாம 4 பேரையும் தள்ளி தான் விட்டுருக்கிறாரு. ஆனா அந்த 4 பேரும் ஒரே ஓட்டமா ஜாலியா ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது. 4 பேர் இவ்வளோ பக்கத்தில் இவரை நெருங்கி வந்ததே அவர் பாக்கெட்டில் இருக்கிறத எடுக்கிறதுக்காக தான். ஒரே நிமிஷத்தில் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க பாருங்க. விஷயம் கடைசியில் தெரிஞ்சு பின்னாடியே ஓடி போறாரு. அடுத்தது இந்த வீடியோவில் இந்த கடையில் இவர் தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு லேடியை பார்க்குறோம். ஏதோ பொருட்கள் கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பாருங்கள், அவரையே அடிக்கிறதுக்கு பாஞ்சதுனால ஆள் உடனே உஷாராகி இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு எகிரி குதிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. வந்த வேகத்தில் இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு அந்த லேடி எதிர்பார்க்கவே இல்லை தான். நல்லா மொத்தன்னு மொத்தி தான் வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. என்னதான் தனியாக இருந்தாலும் நல்ல தற்காப்பு கலையெல்லாம் படித்து வச்சிருக்கணும் போல. அவசரத்துக்கு உதவும். இத்தனைக்கும் நல்ல பட்டப்பகல் நேரத்தில் எப்படி மிரட்டி பார்த்துருக்காங்க பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது, கையில் ஒரு சாக்கோட இந்த ஆள் வந்தார். ரோட்டோரத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறது தான் இவரோட வேலை. அது எல்லாத்தையும் பழைய ஜாமான் கடையில் போடுறது இவரோட வேலையா இருந்தாலும் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவர் இந்த கடையில இருந்த பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு போறாரு. கடைக்காரர் வெளியே வந்து கம்பு எடுக்காத குறைதான் அப்படியே துரத்தி விட்டுருக்காரு. ஏதோ தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா தேவையுள்ள பொருளையும் 4 சேர்த்து தூக்கிட்டு போறாரு பாருங்களேன். இந்த வீடியோல நம்ம பாக்குறது சேவல் கோழியை துரத்துற கதையெல்லாம் கூட பார்த்திருப்போம். ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா ஒரு கழுகு வந்த வேகத்துல இந்த சேவலை துரத்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சேவல் என்ன விட்டா போதும் அப்படின்னு இந்த முள்செடியையே சுத்தி வருது பாருங்க. எத்தனை சுத்துச்சுன்னு அதுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த வட்டமா சுத்தி அந்த வட்டமா சுத்தினதுக்கு அப்புறமா கழுகு அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்ல. சேவலுக்கு ஒரே குழப்பம், நம்ம தான் எப்பவும் துரத்துவோம் அப்படின்னா இது என்னடா புதுசு அந்த கழுகு நம்மளை துரத்துதுன்னு கடைசியில புதருக்குள்ளே மாட்டிக்கிச்சு சேவல். சின்ன கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக தான் கழுகு மேல இருந்து இறங்கி வரும்னு பார்த்தா இப்ப சேவலை பிடிக்கிறதுக்கு கூட வருது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல குளிர் பிரதேசத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒரு ஜோடி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த பெண் குயின் வந்து குரல் கொடுத்துருக்க பாருங்க. இந்த பெண் குயின் நடந்து போற பாதை இதுதான். இந்த வழியில 2 பேரும் நின்னதுனால அந்த 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு அது எவ்வளவு ஸ்டைலா நடந்து போகுது. இந்த 2 பேருக்காக வழியை மாற்ற முடியுமா? முதல்ல பனி பிரதேசத்துல புதுசா ஒரு பாதையை உருவாக்குறதே ரொம்ப சிரமமானது. 2 பேரும் தவற புரிஞ்சுக்கிட்டு பெண் குயினுக்கு வழி விட்டு ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து போகுது. எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இது வரைக்கும் பாத்திராத ஒரு காட்சி தான். இந்த ஆடு குட்டையில தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய மீன் பாருங்க இந்த ஆடு கிட்ட பால் குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. இது என்னடா புதுவிதமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் மீனுக்கு சேட்டையை பாருங்களேன். ஆடு உடனே ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா தண்ணி குடிச்சு புல்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போறது வரைக்கும் மீன் அதோட வேலையை நிறுத்துற மாதிரி இல்ல. இந்த மீனுக்கு இது எத்தனை நாள் யோசனையோ தெரியல. எப்படி புதுசா யோசிக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற டாக் பண்ணிருக்கிற சேட்டையை பாருங்க. வீட்டுல சோஃபா இருக்குதா இல்லையான்னு தேடி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வெறும் பஞ்சு மட்டும் தான் அந்த ரூம் முழுக்க இருந்தது. நேரத்துக்கு சாப்பாடு வைக்காட்டி இப்படியெல்லாம் கூட நடக்கும் போல. பஞ்சுக்கு நடுவில் இந்த நாய் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இதே மாதிரி இங்கே பெரிய பந்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற டாகையும் ஒரு பூனைக்குட்டியை என்ன பார்க்குறோம். பூனைக்குட்டி வேகமாக வந்திருக்கு. இந்த நாய் அதுக்கிட்ட இருந்து பந்தை பிடுங்கிட்டு வந்திருக்கும் போல. பூனைக்குட்டி பின்னாடியே துரத்திட்டு வந்து கடைசியில் இந்த நாய் பாருங்க பூனைக்குட்டியை எட்டி ஒரு உதச்சிருக்கு. அந்த பூனைக்குட்டி அதே வேகத்தில் இந்த ட்ரம்முக்குள்ளே போய் விழுந்து தலையை எட்டி பார்க்குது. ஒரே வீட்டில் ஒரு டாகும் பூனையும் இருக்கும்போது என்ன மாதிரி சண்டையெல்லாம் ரெடி ஆகுது. நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஓனர் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணுக்குட்டிகள் பிறந்த உடனே பண்ணுற சேட்டைகளுக்கு அளவே இல்லை. இங்கே தாய் மாடு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சறுக்கியே போயிடலாமா அப்படின்னு நினச்சி சறுக்கி வந்திருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை தான் பார்க்குறோம். அந்த மண்ணு கொஞ்சம் வழுக்கிற மண்ணு தான். இந்த வழுக்கிற செம்மண்ணில் நல்லா வழுக்கி எடுத்து அடியும் வாங்கிட்டு எந்திரிச்சு நிற்கிது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறவர் கறிக்கடைக்கு போய் கறி வாங்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ரோட்டோரத்தில் படுத்திருந்த டாகு பாருங்க உடனே மோப்பம் பிடிச்சி பக்கத்தில் வேகமாக ஓடி போய் கறியை கையோடு வாங்கிட்டு வந்துடுச்சு. 1/2 கிலோ கறியை 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனால் எப்படி ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு குரங்கை தான் பார்க்குறோம். குரங்குக்கு ரொம்ப தான் சேட்டை. இந்த மனுஷங்க மட்டும்தான் 2 காலில் நடப்பாங்களா, நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு இதுவும் 2 கால்லேயே நடந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. தலைகீழ சர்வசாதாரணமாக நடந்து போகுது. ரோட்டில் பைக்கில் போனவர் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போகிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த கரடி சாப்பிட்றதுக்கு ஏதோ வேணும் அப்படின்னு சைகையிலே கேட்டிருக்கு. அதனால அதுக்கு ஜாம் எல்லாம் தடவி எப்படி கேட்ச் கொடுக்குறாரு பாருங்க. அது கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே வாயாலே கேட்ச் பிடிச்சி ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ரொம்ப திறமசாலியான கரடி தான். நம்ம பக்கத்தில் நின்னாலே கேட்ச் பிடிக்காம கீழே விட்டுருவோம். இவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கு பாருங்க. அங்கேருந்து தூக்கி போட்டால் எங்கே வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக நிற்கிது பாருங்களேன்.
அதுலேயும் கரடி மனுஷங்க மாதிரி 2 காலில் நிற்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நடக்கவும் செய்யுமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு எறும்பு தண்ணி தான். எறும்பு தண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான உருவமாக தான் இருக்கும். இது ஊருக்குள்ளே அடிக்கடி பார்க்க முடியாது, எங்காவது காட்டுக்குள்ளே இருந்தால் தான் உண்டு. இன்னைக்கு புதுசாக ஊருக்குள்ளே வந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த தெருவில் இருந்த நாய்கள் எல்லாம் ரொம்ப உஷாராகி விசித்திரமான உருவம் வந்திருக்கிறதா நினச்சி அதுக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு. இந்த எறும்பு திணி இந்த நாயை பார்த்தெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. 2 கையும் எப்படி விரிச்சு ரெடியாக இருக்குது பாருங்க சண்டைக்கு. எறும்பு திணிக்கு மூக்கு மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும். இதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே எல்லாரும் கட்டில் போட்டு படுத்திருக்கிறாங்களாம். அந்த இடத்துக்கு உலா வந்த 2 சிங்கங்களை தான் பார்க்குறோம். சத்தம் கேட்டு ஒருத்தர் எழுந்திரிச்சு மற்ற எல்லாரையும் உஷாராக்கி எழுப்பி விட்டுருக்காரு. இது ஒரு உருவாக்கப்பட்ட காட்சி தான். வெளியே படுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக. எங்க இந்த வீடியோவில் தோட்டத்துக்குள்ள உடும்பு மாதிரி இருக்கிற வித்தியாசமான உருவம் ஊந்து வரதை தான் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு நாய் படுத்திருந்திருக்கு. இந்த நாயை பார்த்து அது பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த நாயை துரத்துன்னு இருக்கு பாருங்களேன். பார்க்குறதுக்கு தான் ஏதோ பல்லி மாதிரி இருக்குது, ஆனால் பயங்கர பயில்வானா இருக்கும் போல. அந்த துரத்துனதுல அந்த நாய் திரும்பி பக்கமாக ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அது இங்கே இந்த வீடியோவில் சிறுத்தவனும் ஒரு காட்டுப்பன்றி குட்டியை வேட்டையாடுறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்கு. கடைசி நேரத்தில் அந்த தாய் காட்டுப்பன்றி அந்த இடத்துக்கு வந்ததுனால வேற வழி இல்லாமல் சிறுத்தை அதை விட்டுட்டு ஓடி போகிறது தான் பார்க்குறோம். என்னதான் காட்டுப்பன்றியாக இருந்தாலும் அது ஒரு தாயாக இருக்கிறதுனால ரொம்ப உக்கிரமாக இருக்குமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆற்றுல அந்த கரைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிற சிங்க குடும்பத்தை தான் பார்க்குறோம். இந்த பெரிய சிங்கங்கள் 2 இருக்கும்போது அதில் ஒரு 4-5 குட்டிகளும் இருக்குது. இந்த ஆற்றுல முதலைகள் இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்கணும், ஆனால் அடுத்த கரைக்கு போயே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். பெரிய சிங்கம் தான் வழியை தேடி முதல்ல தண்ணிக்குள்ளே இறங்குனது. பின்னாடியே இந்த சிங்க குட்டிகள் எல்லாம் வந்தது. முதலையும் பின்தொடர்ந்து வந்து நினச்ச மாதிரி ஒரு குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க. கரைக்கு வந்து இந்த பெரிய சிங்கங்கள் எல்லாம் இது தூக்கிட்டு போகிறத பார்த்து எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்குது. தண்ணிக்குள்ளே இறங்கிட்டா இதுக்கிட்ட இருந்து தப்புறதே கொஞ்சம் சிரமம் தான். இதே மாதிரி தான் எங்கே இந்த வீடியோவில் காட்டு மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக போய் கடைசியில் அந்த பெரிய முதலைக்கிட்ட சிக்கியிருக்கு. பெரிய விலங்காக இருக்கிறதுனால முதலையால் அவ்வளோ ஈஸியாக காட்டு மாடை கீழே தள்ள முடியாது. ஆனால் முதலையோட பிடியில் நல்லாவே மாட்டியிருக்கு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பிடியை தளர்த்தி அதுக்கிட்ட இருந்து வெளியே வந்து சேர்ந்தது. அதுக்குள்ளே இந்த முதல்ல பின்னாடியே வந்து இதோட காலை நல்லாவே கவ்வி பிடிச்சிருக்கு. அதனால வேற வழி இல்லை, அது நொண்டி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் கரைக்கு வந்து சேர்ந்தாலும் மற்ற விலங்குகள் மாதிரி நடக்க முடியாம கடைசியில் அதோட கூட்டத்தோட வந்து சேர்ந்தது. கூட்டத்தோடு சேர்ந்து அதால வேகமா போக முடியல. இப்படி ஒரு மாடு நொண்டி நடந்து போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் புலி பின்னாடியே வந்து வேகமா அது வேட்டையாடி இருக்கு பாருங்க. முதலிக்கிட்ட தப்பி கடைசியில் புலிக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிறுத்தை தான். சிறுத்தை இந்த அளவு உயரத்துல இருந்து தாவுமா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியல தான். ஆனால் சிறுத்தை ரொம்ப நல்லாவே மரம் ஏறுமா. இந்த மான்கள் எந்த இடத்துல மேயுதோ அந்த இடத்துக்கு வேகமாக போய் அந்த மரத்தில் முதலால ஏறி உட்காந்துக்கும். பொழுது விடிஞ்சு மான்கள் மேயறதுக்காக இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக எதிர்பாராத நேரத்தில் மேலேருந்து தாவி குதிச்சு அப்படியே ரொம்ப ஈஸியாக ஒரு மானை கேட்ச் பண்ணிருமா. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 நாய்கள் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு பக்கத்தில் மெதுவாக வந்த ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். சிறுத்தை பக்கத்தில் வரது வரைக்கும் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அமைதியாக வரும். அது நடக்கிற சத்தம் அதுக்கே கேட்காது. அந்த மாதிரி கடைசி நேரத்தில் அந்த நாயால் அந்த இடத்துல இருந்து ஓட முடியல. இதை எதிர்பார்க்காத இன்னொரு நாய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு.